அண்ணா வணக்கங்கண்ணா. என்னப்பா தளபதி, எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பக்கம் சொல்லித்தான் நானே வந்திருப்பேன்ல. பார்ட்டி ஒன்று ஆரம்பிச்சிருக்கேங்கண்ணா. அதான் ஏதோப்பா பார்ட்டியா? அதெல்லாம் விட்டு 10-15 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து கூப்பிட்றீங்க. அப்போவே கூப்பிட்டுருந்தா ஒரு கலக்கியிருக்கலாம். இது அந்த மாதிரி பார்ட்டிலாம் இல்லைங்கண்ணா, பொலிட்டிக்ஸ் பார்ட்டிங்கண்ணா. பொலிட்டிக்ஸ், அரசியல். வெரி குட் வெரி குட், கன்கிளாஸ். ஆமாம், என்ன திடீர்னு? நான் ரொம்ப நாளாவே மக்களுக்கு நன்மை செய்யணும்னு ஒரு எண்ணங்கண்ணா. அது நேரம் பார்த்து சூப்பர். அவ்வளோ எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்குங்க. பரவாயில்ல, நல்லா பாட்டுங்க. நம்மளுக்கு தான் தலையில் எழுதலை, உங்களுக்காவது எழுதியிருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏதோ டோர் தட்ட சத்தம் கேட்குது இல்லை? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணி. நான் போய் பார்த்துட்டு ஓகே ஓகே. பாப்பா என்ன ஒரு மாதிரி வந்திருக்கு, இன்னொரு முகம் வேறு மாதிரி இருக்குது, என்னாச்சு? நான் கேப்டன் வந்திருக்காங்க. கேப்டன் தானேப்பா, நம்ம கேப்டனா? வருஷம் இல்லை என்னப்பா? இல்லைண்ணா, ஒரு வருஷம் ஆச்சு நம்மளெல்லாம். கண்ணா, மனுஷங்களுக்கு தான் சாவு, தர்மனுக்கு இல்லை. கேப்டன் வாங்க 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 வாங்க. வணக்கம். அப்புறம் எப்படி இருக்கீங்க? கூப்பிட்டு தான் நானே வந்திருப்பேன். நீங்கள் கூப்பிட்டா நான் வரணும், நான் கூப்பிட்டா நீங்கள் வரணும், அதான் நட்பு. ஆனால் நான் இப்போ வந்திருக்கிறது நீங்கள் கூப்பிட்டீங்களோ, தம்பி கூப்பிட்டா அப்படி அதான் வந்து. தம்பியா? என்னப்பா நீங்கள் தான் கூப்பிட்டு சொல்கிறாங்க? கூப்பிடலங்கண்ணா, மனசில் நினச்சிங்கண்ணா அது நல்லா இருக்கணும். எப்பா, அவர் கெடுதல் பண்ணுறவங்களுக்கே நல்லது நினைக்கிறாரு. நீ மனசார வணங்கியிருக்க, வரமாட்டாரா என்ன? வாங்க கேப்டன். உங்களை கூப்பிட நானே வந்திருப்பேன், அதுக்குள்ளே தம்பி தான் வந்துக்கிட்டாரு. நீங்கள் வந்தால் என்ன, தம்பி வந்தா என்ன, எனக்கு ஏதோ நான் வந்திருக்குல்ல. ஓகே ஓகே. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏதோ ஆதவ புண்ணியத்தில் நல்லா இருக்கேன். தம்பி அரசியலுக்கு வர்றாரு தெரியும். தெரியும் கேப்டன். அப்புறம் கொஞ்சம் அதுதான் கொஞ்சம் என்ன பயமா? இல்லை கேப்டன், ஏதோ பாம்பு இருக்குன்றாங்க, பேய் இருக்குன்றாங்க, பிசாசு இருக்குன்றாங்க, சிங்கோ புலி கரடி இதெல்லாம் இருக்குன்றாங்க, கல் முள். அதாவது தடைகள் இருக்கும், தடைகள் தான் வாழ்க்கை. வந்து தடையை தாண்டுறது தான் வாழ்க்கை. அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. அது இல்லை, ஆண்டவருக்கு அவனை பார்த்துக்குவார். இல்லை கேப்டன், இது அரசியல், இது சிஸ்டம் கொஞ்சம் என்ன சிஸ்டம் பெரிய சிஸ்டம் இல்லை, இவ்வளோ பெருசா இல்லை இவ்வளோ பெருசா என்ன சிஸ்டம்? என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலுங்கிறது அறம்னா நன்மை, நன்மைனா இனிப்பு, இனிப்புன்னா லட்டு திங்கிறதுக்கு யாராவது பயப்படுவாங்க? நீங்கள் இப்படி மாற்றி வச்சு நான் என்ன இல்லை கேப்டன், ஏதோ எதிர்ப்பு அதெல்லாம் வரும். எதிர்ப்பு யாருக்கு இல்லை எதிர்ப்பு? நான் கெட்டவனாக இருந்தால் நல்லவன் எதிர்ப்பான், நான் நல்லவனாக இருந்தால் கெட்டவன் என்ன எதிர்ப்பான்? எதிர்ப்பு இல்லாமல் இங்கே ஒன்றுமே இல்லை. ஒன்று எல்லாரும் நல்லவங்களாக இருக்கணும், இல்லை எல்லாரும் கெட்டவங்களாக இருக்கணும். அப்போ தான் எதிர்ப்பே இருக்காது. எதிர்ப்பெல்லாம் பார்த்தா அவங்க அடிக்காது. பயம்ங்கிறது எனக்கு சின்ன வயசுல எனக்கு தெரியுது. பயம்னா எனக்கு என்னென்ன தெரியுது. பயம் மனுஷனை கொள்கிற முதல் எதிரியே பயம்தான். அதனால பயப்படக்கூடாது. மனுஷன் நினச்சோம் மரணத்தை கூட வெல்லலாம். ஏன் வள்ளலார் தெரியுமா? ரமணர் தெரியுமா? ராகவேந்திரன், இவர் ராமகிருஷ்ணன் தெரியும் தெரியும், கொஞ்சம் தெரியும். அப்புறம் சொல்கிறீங்க நீங்கள். ஏன் உங்களுக்கு என்ன பயமா? எனக்கா? கேப்டன் ஆண்டவனை நம்புறேன். அவள் எது செஞ்சாலும் எனக்கு விருப்பம் தான். அப்போ அதை செஞ்சா, இப்போ இதை செய்கிறா, எப்போ இதை செஞ்சாலும் அது இது எல்லாமே எனக்கு பிடிக்கும். அப்புறம் சொல்கிறீங்க தம்பி, மனசில் அன்பும் உண்மையும் இருந்தால் யார் வேணாலும் அரசியல் செய்யலாம். நீங்கள் அரசியல் செய்யாதீங்க, அறம் செய்யும்போது ஆண்டவனே துணை இருப்பான். இந்த எதிர்ப்பு, இந்த அனுபவம் என்ன அனுபவம் போக தான் அனுபவம் கற்றுக்கணும். உண்மை மட்டும் இருந்த அனுபவம் தானாகும். என்னையா வாயவை பார்த்துட்டு இருக்கீங்க? ஏதோ சொல்லுங்கள். சொல்ல கேப்டன். கண்டா, மனுஷங்க எல்லாமே உணர்ச்சி வசத்துக்கு கட்டுப்பட்டது. அதனால் உணர்ச்சி வசப்படாமல் யோசித்து நிதானமாக, ஏழை பணக்காரனை பார்க்காம, நல்லவன் கெட்டவனை பார்க்காம, எல்லாருக்கும் நல்லது எதுவோ அதை செய்யுங்க. இந்த வாய்ப்பு உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான், அதை நீங்கள் நல்லபடியாக செய்வீங்கன்னு சொல்லி
ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் ஒரு கமல் எங்கே கமல் வரேன்னு சொல்லிங்க வரேன்னு வரேன்னு சொன்னார் கேப்டன். வந்திருப்பார், ஏதோ டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருப்பார், கண்டிப்பாக வந்துருப்பார். அப்புறம் நம்ம எல்லாம் சிங்கப்பூர் ப்ரோக்ராம் போகும்போதில் ஒன்றா போனோம். அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் நாடு கப்பல் எல்லாம் சிங்கப்பூர் மலேசியா சுற்றாத இடமே இல்லை. நீங்கள் தான் தமிழ்நாடு இங்கேயே இருந்துட்டீங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன ஒரு அழகு தெரியுமா சிங்கப்பூர்லாம். எனக்கு தமிழ்நாடு, எனக்கு தமிழ் தான் எனக்கு உயிர். தமிழ் சோறு, தமிழ் போட்ட சோறு தான் நம்ம சாப்பிட்டுருக்கோம். நான் இறந்தாலும் தமிழுக்காக என்றைக்குமே நான் துணை இருப்பேன். என்ன தம்பி நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, எது நாங்கள் ஏதாவது தப்பாக சொல்லி கொடுக்குறோமா? அப்படிலாம் இல்லைங்கண்ணா, உங்கள் முன்னாடி கேப்டன் டப்பாதிக்க நடிப்பு நல்லா அருமையாக பேசுவார். எடிவே வாழ்த்துக்கள். கேப்டனுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எனக்கு தூக்கம் வருது, நாளைக்கு வேறு ஷூட்டிங் இருக்குது, தூக்கணும். நான் தூக்குறேன், நீங்களும் நிம்மதியாக தூங்குங்க. தளபதி நீங்கள் மட்டும் தூங்காதீங்க. குட், கிரேட் எஸ்கேப்.